நலம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்ற உமையவள் பார்வதி இந்த உலக ஆம்பிகை உலகத்தை ஆளும் நாயகி. அந்த பார்வதிக்கு எத்தனையோ அவதாரங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அவதாரம், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பேர். காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மாமதுரையிலே மீனாட்சி, முத்துமாரி, காளியம்மன், எத்தனையோ நாமதயங்களில் எத்தனையோ ஆலயங்களில் பார்வதி அம்மா உருவாகியிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறுகளும் ஒவ்வொரு கதைகளும் உண்டு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிவகங்கை பகுதியிலே கொல்லங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொல்லங்குடி வெட்டுடையார் காளி அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு எல்லா மக்களுக்குமே பிரபலமாக தெரியக்கூட ஒரு தெய்வம் தெரியும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து காரி வேளார் கருப்ப வேளார் அப்படின்னு ரெண்டு பேர் ஈச்சமர அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஈச்ச மரங்களையெல்லாம் வெட்டும்போது அப்போ ஒரு இடத்துல வெட்டுப்பட்டதான். அப்படி வெட்டுப்பட்ட இடத்த தோண்டி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஐயனாருடைய சிலையை கண்டாங்க. அந்த ஐயனார் வெட்டுப்பட்டதுனால வெட்டுடைய ஐயனார் அப்படின்னு சொல்லி பேர். பிறகு அந்த இடத்துல ஒரு காளிகனுடைய மந்திரத்தை கேட்டு அங்கே ஒரு காளிகனுடைய சிலையை வச்சாங்க. வெட்டுடைய ஐயனார் அருகாமையிலே இருக்கும் காரணத்தினாலே அந்த அம்மாவுக்கு வெட்டுடையார் காளி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த அரியாக்குறிச்சி என்ற அந்த கிராமப்புறத்திலே உடையாள் என்ற பெண் இருந்தால் அந்த உடையாள் என்ற பெண்ணு வீரமங்கை என்ற வீரமங்கையாரை வந்து வெள்ளக்காரர்கிட்ட காட்டி கொடுக்காம வெட்டுப்பட்டு அங்கேயே தெய்வமானதால் வெட்டுடையாள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு இருவிதமாக கதை சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மானாமதுரை பக்கத்தில் முத்துச்செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், அவர் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு குழந்தை இல்லாதவர். அப்போ அவர் இந்த மானாமதுரை பக்கம் அவர் ஊர் பக்கம் போகும்போது ஒரு 5 வயது மதிக்கத்தக்க குழந்தை, ரொம்ப அழகான ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பெண்ணை பார்த்து யாருமா அப்படின்னார். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த பெண் குழந்தை சொல்லிச்சு. அப்போ இந்த குழந்தையவே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தெப்ப குளத்தில் உள்ளே போய் அப்படி கை காலை அலம்பிக்கிட்டு இருந்தார். அப்படி அலம்பிட்டு மேலே எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பெண் குழந்தையே காணா. எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, குழந்தைய காணா. சரின்னு சொல்லி அன்று இரவு போய் வீட்டில் உறங்குறாரு. அப்படி உறங்கும்போது கனவிலே மீனாட்சி காட்சி கொடுத்து, நான் தான்ப்பா உனக்கு குழந்தையா வந்தேன், என்னை எந்த இடத்துல குழந்தையா பார்த்தையோ அந்த இடத்துல எனக்காக ஒரு கோவிலை எழுப்பு, தாயான நான் என்னை தேடி வரும் அத்தனை மக்களுக்கும் மங்களத்தை தருவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல கோவில் எழுப்பினார். அப்படி கோவில் எழுப்பும் அந்த நேரத்திலே முத்து முத்தாக அந்த தாய் அழகாக இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு முத்துமாரி என்னும் பேர். அப்படி அந்த தாய் மங்களம் தருவேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கும் மானாமதுரை அருகிலே தாயமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் உருவாச்சு. அப்போ கொல்லங்குடி அப்படின்னு ஒரு கோவில் உருவானதுக்கு காரணம் இருக்குது. அப்போ தாயமங்கலம் அப்படின்னு ஒரு கோவில் உருவானதுக்கு காரணம் இருக்குது. இன்னும் எத்தனையோ ஆலயங்களுக்கு அம்மன் கோவில் உருவானதுக்கு காரணம் உண்டு. அதே மாதிரி நம்ம நத்தம் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொந்தீசருகு லிங்கமநாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் ஆண்டார். இவர் ஆண்ட காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நத்தத்தை தாண்டி தான் அவருடைய அரண்மனைக்கு பால் கொண்டு வரணுமா. அவர் இங்கே ஆள வரும்போது இந்த இடம் பூரா வெறும் காடாக இருந்துச்சான். அப்படி காடாக இருக்கும்போது இதை பூரா விவசாயம் பார்த்து செழுமையாக்கினார். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு இருசை அப்படின்னு சொல்லி பேர். அப்போ இரசை அப்படின்ற பேரில் இருந்த அந்த ஊரில் லிங்கமநாயக்கர் ஆட்சி செய்து வரும்போது அந்த நத்தத்தை தாண்டி தான் பால் கொண்டு வருவாங்களாம் அவர் அரண்மனைக்கு. அப்போ எப்போ மாதிரி கொண்டு வரும்போது குறிப்பிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது மட்டும் அந்த பால் கொட்டி கொட்டி விழுகுது. ஏன் கொட்டுது அப்படின்னு ஒரு நாள் லிங்கமநாயக்கரே வந்து அந்த இடத்த தோண்டும் போது அங்கே ஒரு சிலை எடுத்தாங்களாம். அப்படி தோண்டும் போது அங்கே ரத்தம் தெரிச்சிச்சான். அப்படி ரத்தம் தெரிச்சதுனால தான் ரத்தம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நத்தம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பகுதிக்கு இரசை அப்படின்ற பெயர் இருந்தது மாதிரி நத்தம் என்ற பெயர் வந்தது. அந்த அம்மனை உள்ளே இருந்து எடுக்கும்போது முத்து முத்தாக மாரி என்ற மழை பெய்தது. அதனால தான் நத்த முத்துமாரி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் உருவாச்சு. அப்போ ஒவ்வொரு கோவில்களும் உருவாகுது அப்படின்னா அதனுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. இதை எடுத்துக்கிட்டோம்னா அலங்காநல்லூர் ஊராட்சி இல்லையா? இப்போ அலங்காநல்லூர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மதுரைக்காரவங்களை பொறுத்தளவுக்கு என்ன நினைப்பான்,
ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன உலகம் பூரா பேர் போன ஊர் உண்மை அலங்காநல்லூர். ஆனால் இந்த ஊர் அலங்காநல்லூர் அப்படின்றதுக்கு இன்னொரு வரலாறு மிக்க ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம அழகர் இந்த சித்திரை மாதம் வர்ற ஆங்கிலத்துக்கு 29ஆம் தேதி சித்திரை திருவிழா ஆரம்பிக்க போகுது. அப்போ சித்திரை திருவிழா ஆரம்பிக்கும் போது அழகர் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி இன்றைக்கு கோரிப்பாளையத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அழகர் ஆற்றுல இறங்குவார். இதை நான் சில இடங்களில் பேசியிருக்கேன். ஆனால் அது இந்த இடத்துல பேசினா கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மீண்டும் இந்த இடத்துல நான் அதை பேசுகிறேன். அப்போ இன்றைக்கி ஆற்றுல இறங்குறார். ஆனால் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அழகர் வந்து கோரிப்பாளையத்துக்கு கீழே இருக்க அந்த ஆற்றுல தான் இறங்கினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அழகர் ஆற்றுல இறங்கினது அங்கே கிடையாது. நம்ம சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற ஊரில் தான் முதல்ல அழகர் ஆற்றுல இறங்கினார். அப்படி ஆற்றுல இறங்கும்போது ஏன் முதல்ல அழகர் ஆற்றுல இறங்குறார்? சரியா? ஆமாம். அப்போ ஏன் அழகர் ஆற்றுல இறங்குறார் அப்படின்னு கேட்டால், நம்ம அழகர் கோயிலில் தீர்த்தக்கரை ராக்கு இருக்கு இல்லையா, நூபுர கங்கை. நூபுரம்னா சலங்கைன்னு அர்த்தம். பெருமாளுடைய பாதத்தில் விழுந்து வந்ததுனால தான் அதற்கு நூபுர கங்கைன்னு சொல்லி பேர். அப்போ அந்த நூபுர கங்கையில் சுதபஸ் அப்படின்னு ஒரு முனிவர் குளிச்சுக்கிருந்தார். அப்போ துர்வாச முனிவர் வந்தார். வந்த துர்வாச முனிவருக்கு சுதபஸ் முனிவர் மரியாதை கொடுக்கலாம். கோவப்பட்ட முனிவர் நீ மண்டூகமாக பிறப்பாயினார். மண்டூகம்னா என்ன? தவளை. தவளையா பிறப்ப வைகை ஆற்றுல இருக்கக்கூடிய உனக்கு கள்ளழகருடைய பாதம் பட்டு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு மோட்சம் கிடைக்கும். இதுக்காகத்தான் அழகர் ஆற்றுல இறங்க போகிறார். மீனாட்சி கல்யாணம் நடந்தது மாசி மாதம், அழகர் ஆற்றுல இறங்கினது சித்திரை மாதம், அதுவும் தேனூரில். இந்த 2 திருவிழாவையும் ஒன்றா சேர்த்து வச்சவர் திருமலை நாயக்க மன்னர். அவருடைய காலத்தில் தான் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேனூரில் நடந்த இந்த திருவிழாவை, மீனாட்சி திருவிழாவையும் தேனூர் திருவிழாவையும் ஒன்றாக இணைத்து வைத்தார். ஏன்? சைவம் என்ற சிவனை வணங்குறவங்களையும் வைணவம் என்ற பெருமாளை வணங்குறவங்களும் ஒன்றாகணும், தானிய விற்பனைகள் அதிகமாகணும். மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய தேரை இழுக்கிறதுக்கு ஆள் இல்லையா. அப்போ இந்த 2 திருவிழாவையும் ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னா மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் 2 திருவிழாவும் ஒன்றா சேர்க்கப்பட்டது தான். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோரிப்பாளையத்துக்கு கீழே அந்த ஆற்றுல அழகர் இறங்கி எல்லா மண்டப படிக்காரவங்க அழகர் கோயிலுக்கு பணம் கட்டுவாங்க. ஆனால் அழகரே ஒரு மண்டப படிக்கு பணம் கட்டுறார் அப்படின்னா இன்றைக்கி வைகை ஆற்றுல இருக்க தேனூர் மண்டப படிக்கு தான் அழகர் பணம் கட்டுவார். ஏன்னா அந்த தேனூர் மக்கள் அந்த திருவிழாவை அழகர் கோயிலுக்காக அந்த திருமலை நாயக்க மன்னருடைய வார்த்தைக்காக விட்டு கொடுத்ததுனால இன்றைக்கும் தேனூர் மண்டபத்துக்கு தான் அழகர் பணம் கட்டுவார். இது ஒரு முறை இருந்தாலும் அந்த தேனூர் போய் அடுத்த அழகர் வீட்டு இருக்கிறதுனால ஒரு ஊருக்கே அடையாள பேர் வந்தது. அப்போ மண்டூகம் அப்படின்ற முனிவருக்கு மோட்சம் தந்து அவர் அடுத்து அமர்றதுனால தான் அந்த ஊருக்கு மண்டூர்னு பேர் வச்சாங்க. அடுத்து மண்டியூர்னு பேர் உண்டாச்சு. மண்டியூர்னு சொன்னதை தான் இன்றைக்கி மதுரை பக்கத்தில் வண்டியூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறை இருந்தாலும் இப்போ அலங்காநல்லூருக்கு வருவோம். அப்போ அழகர் கோயிலிருந்து அழகர் தோழவந்தான் பக்கத்தில் இருக்க தேனூருக்கு போகும்போது இப்போ அழகார் அதாவது அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. விஷ்ணுன்னா யார்? பெருமாள். பெருமாளுக்கு இந்த பகுதியில் ஒரே ஒரு இடத்துல தான் அலங்காரம் செய்ய எல்லா வசதியுமே கிடைக்குமா. அதனால தான் அலங்காரம் செய்ய நல்ல ஊர். அதனால தான் அந்த ஊருக்கு அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அப்படிப்பட்ட நன்றி. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான பகுதி. எந்த ஊருக்கு போனீங்கனாலும் அந்த ஊருக்கு நீங்கள் சிறப்பு கொடுக்குற ஒரே ஒரு வள்ளி யாருன்னா அது சிவரஞ்சனி மட்டும்தான், வேறு யாரும். நம்ம சிறப்பு சொல்கிறதுனால அது சிறப்பாகலை. அது சிறப்பான விஷயங்கள் அந்தந்த பகுதியில் சொல்லணும்ல, அதை நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, வாய்ப்பு. அப்படியா? அதுதான் எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம். ஆமாம். அப்படி அந்த அழகருக்கு கள்ளழகருக்கு அலங்காரம் செய்ய நல்ல ஊர் அப்படின்றதுனால அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இன்னும் பலதரப்பட்ட சிறப்புகளும் பெருமைகளும் நம்ம ஊருக்கு உண்டு. வரலாறு மிக்க ஒரு பகுதி நம்ம பகுதி. இதை தொடர்ந்து அடுத்து மீண்டும் பேசுவோம். அடுத்து நாரதர் காட்சி. அவர் பேர் என்ன? கீத பிரியனா? இல்லை கீத பிரியன். சரி, அவருக்கு பட்டம் என்னமோ ஒரு பட்டம் மாம்பல. வைகை தென்றலா? வைகை தென்றல் சொல்கிறாங்க. இவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க அவர் வைகை தென்றல். அப்போ வைகை தென்றலா
இல்லை வைகை புயலான்னு பார்ப்போம். புயல்னா அந்த வைகை புயல் இல்லை. ஆமாம் ஆமாம். இல்லை புயலாக வர்றதும், இல்லை நம்ம தென்றலாக போகிறதும், இல்லை மதுரைக்குள்ளே சுனாமி வர்றதும், அது அவரோட அப்படியா? நான் கேட்குறேன், யாரும் எங்கேயும் போகக்கூடாது, முழிச்சிருந்து பார்க்குறீங்க. இன்னொன்று, உங்களை மிஞ்சி பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கா? சரி, அவர் வரட்டும். ஆனால் நீங்கள் அனுசரித்து போவீங்கன்னு நினைக்கிறேன். நாரதரையா, நீங்கள் எப்படி சொல்லி சண்டை எழுதி விட்டு பேசாமல் உட்காந்துக்கிறீங்க? நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி மணிமகையும் மணிமகையும் ராத்திரி மணிமகையும் மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி மனிதனை தூங்க வைக்கும் ராத்திரி துபடுமீள பூமிக்கெல்லாம் ராத்திரி தூக்கமில்லா மனிதனையும் தூங்க வைக்கும் ராத்திரி துபடுமீள பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி நாளடைந்து தொடக்கமிடம் நடுராத்திரி நெஞ்சையே முன்பு நாள் நவராத்திரி செல்லாத்தா செல்ல மாறியாத்தா சிந்தையில் வந்து அருகில் ஆடு நில்லாத்தா செல்ல மாறியாத்தா கண்ணாத்தா பொண்ண காலாத்தா எடுக்கும் என்ன பயன் சொல்ல
நாங்க பத்துக்கிட்டு ஊத்து வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி வழியாக நடந்துகிட்டு சிவரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிஷனராகவும் முத்தையண்ணா அவர்களுடைய குடும்ப சார்பாகவும் பணம் எடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள். ஓகே தலைவரே. ஆடை நடத்த மரியாதை செலுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் முத்தையா அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் பணிவான வணக்கம், நன்றி. உங்களை ஒரு பாட்டு பாட சொல்லி உங்களுக்கு 100 ரூபா ஒருத்தர் அண்ணன் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து என்கிட்ட ஆர் சந்திரன் அண்ணன் அவர்கள் ஒரு 3 கேள்வி கேட்டு எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. ஆமாம், திருநெல்வேலின்னு எதுக்காக பேர் வந்துச்சு, அரசரடின்னு என் பேர் வந்துச்சு, அடுத்து கேரளா போயிட்டார், குருவாயூர்னு என் பேர் வந்துச்சுன்றார். கேட்கலாம்ல, கேட்கணும்ல, கேட்கணும்னா சொல்லி கொடுக்குறீங்களா, ஊருக்குள்ளே சொல்லி தரீங்களா கேட்க சொல்லி? யார்கிட்ட கேட்கணுன்னு இருக்குல்ல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லை புராணங்களில் கேட்டால் சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு. இது ஒவ்வொன்றுக்கு கதைகள் இருந்தால் ஏதோ கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாரதர் உள்ளே இருக்கவர் நாரதரா இல்லை நீங்கள் நாரதரா? எங்கள் அன்பளி கொடுத்தாச்சுல சொல்லணும்ல. ஏன்னா இல்லை கேட்டவங்க வந்து சரியான கேள்வி தானே கேட்டிருக்காங்க. அதாவது குருவாயூர், ஏன்னா கேரளாவில் வந்து குருவாயூர் அப்படின்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க. இந்த குருவாயூருக்கு ஏன் குருவாயூர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். ஏன்னா தேவகுருவான பிரகஸ்பதி, அவரை குரு, தேவர்களுக்கு குரு, அவர் பேர் பிரகஸ்பதி. நம்ம கிழமைகளில் வந்து வியாழன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் இந்த குரு என்ன பண்ணாரா, கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு இடத்துல குழந்தையாக மீண்டும் அவருக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டவர் என்ன பண்ணார், 4 திசை 8 திக்கு. அப்போ 4 திசையிலே மேற்கு திசைக்கு அதிபதியான வாயுவினிடத்திலே கூறுகிறார். அப்போ வாயு பகவான் இந்த திசையில் கிருஷ்ணனுக்கு ஒரு கோவிலை எழுப்பலாம் அப்படின்னு இருவரும் இணைந்து ஒரு கோவிலை எழுப்புனாங்க. அப்படி கோவிலை எழுப்பும்போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக காட்சி தந்தார். இன்றைக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் எங்க குருவாயூரில். அப்போ ஏன் குருவாயூர்னு பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கும் இப்போ நான் சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்குது. குரு என்ற பிரகஸ்பதியும் வாயு என்ற காற்றுக்கு அதிபதியும் குரு வாயு இணைந்து கோவில் எழுப்பி உருவாக்கிய ஊர். அதனால தான் குருவும் வாயும் இணைந்த ஊர். அதனால தான் அந்த ஊருக்கு குருவாயூர் அப்படின்னு சொல்லி பேர். அதனால தான் குருவாயூர்னு சொல்லி பேர் வந்துச்சு. இது ஒரு கேள்வி. அடுத்து வந்து திருநெல்வேலி. ஏன் திருநெல்வேலி அப்படின்னு பேருன்னா, வேத சர்மா அப்படின்னு ஒரு சிவனடியார். இந்த வேத சர்மா என்ன பண்ணுவாரா, தினந்தோறும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நெல்மணிகளை, பெரிய பணக்காரராக இருந்தார். முதல் பணக்காரராக இருந்த வரைக்கும் சிவனுடைய ஆலயத்திற்கு நெல் வழங்கி வந்தார். அப்போ சிவன் சோதிக்க ஆரம்பித்தார். சோதிக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணார், செல்வங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. அப்படி குறைஞ்சி போகும்போது வேலைக்கு போய் முடிஞ்ச நெல்லை கொடுத்தார். இறுதியாக வேலையும் கிடைக்கல. வீட்டுக்கு போய் சிவனுடைய அடியார் போகும்போது யாருனாலும் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த தானியங்களை வாங்கிட்டு வந்து படைக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு போகும்போது திடீர்னு இவர் கோவிலுக்குள்ளே குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி தெப்ப குளத்தில் குளிக்க போகிறார் அந்த நெல்லை மேலே வச்சுட்டு. அப்படி குளிக்க போகும்போது திடீர்னு மழை பெய்யுது.
அப்போ மழை பெய்யுதே, வச்சிருந்த நெல்லெல்லாம் நனைஞ்சு போகுமே, நனைஞ்சு போச்சுன்னா இறைவனுக்கு படைக்க தொந்தரவாக போகுமே அப்படின்னு ஓடி வந்து பார்த்தாராம். சிவனுடைய அருளால் அந்த நெல்லுக்கு மட்டும் மழை பெய்யாமல் அப்படி வேலி மாதிரி மூடி இருந்துச்சான். அப்போ நெல்லுக்கு வேலியிட்டதுனால தான் அவருக்கு பேரே நெல்லையப்ப சுவாமிகள். நெல்லுக்கு வேலியிட்ட ஊர், அதனால தான் அந்த ஊருக்கு நெல் வேலி அப்படின்னு பேர். உயர்வா திருநெல்வேலி அப்படின்னு சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் அந்த ஊருக்கு திருநெல்வேலின்னு பேர் வந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஊர், நன்றி, நம்ம ஊர் அரசரடி. ஏன் அரசரடின்னு சொல்லி பேர் வந்தது? ஏன்னா நம்ம மதுரை எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. அதில் அரிமத்த பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர் ஆண்டார். இவர் மதுரையை ஆண்ட காலத்தில் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊர் அப்படின்ற ஊரிலே பிறந்த வாத ஊரார் என்ற இயற்பெயரோடு பிறந்தவர். அவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அந்த மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? அந்த அரிமத்த பாண்டிய மன்னனிடத்திலே அமைச்சராக இருந்தார். அப்படி அமைச்சராக இருக்கும்போது பாண்டிய மன்னன் என்ன சொன்னார்? நாகப்பட்டினத்தில் போய் அரப குதிரையெல்லாம் கப்பல்லேருந்து வந்து இறங்கியிருக்கான், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டார். இவரும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டார். போனவர் போகிற வரியிலே குருந்த மரத்துக்கு அடியில் இருந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வார்த்தையை கேட்டு மனதை பறி கொடுத்து கொண்டுட்டு போன பணத்துக்கு பூரா ஒரு கோவில் கட்டினார். அப்படி கட்டப்பட்ட கோவில் தான் இன்றைக்கி அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையூர் என்று சொல்லக்கூடிய ஆவடையார் கோவில். அப்படி கோவிலை கட்டி அங்கேயே தங்கியிருந்தார். மன்னர் சும்மா இருப்பாரா? பாண்டிய மன்னே ஆள் அனுப்பி விட்டார். வரலை. வர்றையா சிறைச்சேதம் பண்ணவான்னார். உடனே அந்த காட்டுக்குள்ளே இருந்த நரிய பூரா பரியா மாற்றி, பரினா குதிரை, குதிரையாக மாற்றி அம்மட்டையும் அங்கேருந்து சிமே அனுப்பி விட்டார். மதுரைக்கு பூரா வந்து சேர்ந்துச்சு. காலையில் வரும்போதெல்லாம் எல்லாமே குதிரையாக தான் இருந்துச்சு. திருப்பி பூரா ராத்திரி ஆனோன்னு நரியாக மாறி தத்தி தத்தி ஓடிச்சான். நரி தத்தி ஓடினதுனால தான் நம்ம மதுரைக்குள்ளே அந்த இடத்துக்கு பேர் தத்த நெறி அப்படின்னு பேர். அது செல்ல ஆரம்பித்ததுனால தான் அந்த இடத்துக்கு செல்லூர் அப்படின்னு பேர். அந்த நரி மேட்டில் நின்னதுனால தான் அதுக்கு நரி மேடு அப்படின்னு சொல்லி பேர். மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணார்? மாணிக்க வாசகரை சுடுமணலில் வைகை ஆற்றுல கட்டி போட்டார். கட்டி போட்ட உடனே சொக்கர் மனசு தாங்குமா? என்ன பண்ணார்? ஆற்றுல வெள்ளப்பெருக்கெடுத்தது. வெள்ளப்பெருக்கெடுத்தோன்னே மாணிக்க வாசகரை அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டா 6 ஊரை வெள்ளமாக ஓடுது வைகை ஆறு. வீட்டுக்கு ஒரு ஆள் அணை கட்ட வரணும்னு மன்னருடைய உத்தரவு. எல்லாரும் வீட்டில் இருந்து ஆள் போனாங்க. நம்ம ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் புட்டுத்தோப்பு அப்படின்ற இடத்துல வந்தி கிளவி அப்படின்னு ஒரு கிளவி புட்டு வித்துச்சு. அந்த கிளவி புட்டு வித்ததுனால தான் அந்த இடத்துக்கு புட்டுத்தோப்புன்னு இப்போவும் பேர். அப்போ அந்த வந்தி கிளவி வீட்டுக்கு சொக்கார் போனார் ஒரு வாலிபனா. ஏன்னா அந்த கிளவிக்கு புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை. நான் பிறந்த ஊருக்கு எல்லாரும் வீட்டில் இருந்து ஆள் போகுது ஆற்றுக்கு அணைக்கட்ட, என் வீட்டில் ஆள் போலையேன்னு கிளவி வருத்தப்படமா. சொக்கை இளைஞனா வந்து அந்த கிளவிட்ட சும்மா புட்டை வாங்கி தின்னு விட்டு நான் போய் அணை கட்டுறேன் உன் மயம் மாதிரி அப்படின்னு அங்கே போய் கொண்டுட்டு போன கூடைய தலை கீழே வச்சு படுத்து தூங்க வந்தார் அரிமத்த பாண்டியன். வேலையெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்க இவர் தூங்குனதை பார்த்துட்டு கோபத்தில் கையில் வச்சுருந்த பிரம்பை எடுத்து முதுகுல பல்லாருன்னு ஒரு அட்டி போட்டார். அதனால தான் சொக்கரையே அரசன் அடித்தான். அரசர் அடித்ததுனால தான் அந்த இடத்துக்கு அரசர் அடி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. நன்றி, பணிவான வணக்கம். மிகவும் சிறப்பு. யார் இப்படி சொல்கிற? நீங்கள் அந்த நாரத்து வரையில் உள்ளே மட்டும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. நீங்கள் இவ்வளவுக்கு கிளப்பி விட்டுச்சு. அதனால் இன்றைக்கு என்னுடைய தந்தையினுடைய கட்டளைக்கிணங்க நான் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய தோழிகளின் வரவிற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். வருவார்கள், அவர்கள் வருமுறை எதிர்பார்ப்போம். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க, என்று சொல்லாத முறவை இவன் நெஞ்சோடு மறத்தா அது தப்பான கருத்தா தண்ணீர் இழுத்தா. ராசாவே உன்னை இந்த ரோசா பூ இருக்குதுங்க. செலுக்கு
தருமக மகராச தடையே கவி